ஸோ நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். நம்ம இதுதான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஏன்னா இப்போ ஆப்ரேட்டர் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம டோக்கன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்த்து டாபிக் தான் வந்து இந்த ஆப்ரேட்டர்ஸ்ன்ற கான்செப்ட். அந்த ஆப்ரேட்டர்ஸ் மொத்தம் 7 கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்றதை நம்ம சொல்லியிருப்போம். அந்த 7 கைண்ட்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ன்றது நம்பர் 4ல் வருது. ஓகேவா? ரைட். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது என்ன, வேர் டு பி யூஸ்டு நம்ம அதெல்லாமே பார்த்துக்கலாம். ஓகே, ரைட். இப்போ அசைன்மெண்ட் அப்படின்னாவே, அசைன் பண்ணுறது அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல் டு யூஸ் பண்ணுவோம். டபுள் ஈக்குவல் டு இல்லை, வெறும் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவோம். அப்போது ஒரு வேல்யூ இருக்குது, நான் ஒரு வேல்யூ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ ஈக்குவல்ட்டுன்ற ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதுதான் வந்து அசைன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல் டு தான் இல்லையா? அப்போ இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் தான் என்ன அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல போகிறோம். அதாவது பிரதானமான ஆப்ரேட்டர் அப்படின்னா ஈக்குவல் டு தான் நம்மளுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள் சொல்லும் போது ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுங்களேன். நான் வந்து ஒரு 10 இல்லை 100 வேல்யூ இருக்குன்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ ஒரு வேல்யூ வந்துட்டு இருக்குது, 100 வேல்யூக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த 100 வேல்யூ டேக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். புரியுதா? அப்போ ஸ்டோர் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைப்படுது அப்போனா நீட் டு பி அசைன் இல்லையா? அப்போ நீட் டு பி அசைன் அப்படின்னாவே எனக்கு ஈக்குவல்ட்டுன்ற சிம்பிளை வந்து நம்ம கொடுக்க போகிறோன்றது தான் விஷயமே இந்த இடத்துல. ஓகேவா? அது தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இதை தவிர்த்து ஈக்குவல்ட்டை தவிர்த்து வேறு என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா அரித்மெட்டிக்கில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இந்த ப்ளஸ்ஸு மைனஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல. ஓகேவா? இப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸோட சேர்ந்துலாம் ஈக்குவல் டு சேர்ந்து வந்துடும். இப்போ ப்ளஸ்னா ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ்னால் மைனஸ் ஈக்குவல் டு அப்படி வந்துட போகுது. ஓகே, அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அது பாருங்கள். ப்ளஸ் ஈக்குவல் டு, அப்புறம் வந்து நம்ம சொல்கிறது இங்கே மைனஸ் ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஈக்குவல் டு, அடுத்தது வந்து ஸ்லாஷ் ஈக்குவல் டு, அண்ட் தென் மாடுலஸ் ஈக்குவல் டு. இது யூஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம சொல்லக்கூடிய நேம் என்ன அப்படின்னா வி கால்டு அடிஷன் அசைன்மெண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். அடிஷன் அசைன்மெண்ட்டு. இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய நேம் என்ன அப்படின்னா சப்ராக்ஷன் அசைன்மெண்ட்டு. இதுக்கு சொல்லக்கூடிய நேம் என்ன அப்படின்னா ஸோ மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட்டு. இதுக்கு சொல்லக்கூடிய நேம் என்ன அப்படின்னா டிவிஷன் அசைன்மெண்ட்டு. இதுக்கு லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய நேம் என்ன அப்படின்னா மாடுலஸ் அசைன்மெண்ட்டுன்னு சொல்ல போகிறோம். மாடுலஸ் அசைன்மெண்ட் சொல்ல போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் இத்தனை ஆப்ரேட்டர்ஸ் வந்து இருக்குது. இதில் என்ன அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸில். ஓகேவா? ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து எங்கே பயன்படுத்திப்போம் அதுதான் முக்கியமே. இப்போ ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்ற ஒரு ஆப்ரேட்டர் இருக்குன்னா அதை நம்ம வந்து எங்கே பயன்படுத்திப்போம் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் நம்மள்கிட்ட ஒரு விஷயம் ஒரு நம்மளுக்குள்ளே கேட்டுக்கிறோம் இல்லையா? இப்போ ஜாவாவை தவிர்த்து நம்ம வந்து பைத்தான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ்லாம் உள்ளே கொண்டு வரும்போது அங்கே என்ன கிடையாது அப்படின்னா இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் கிடையாது பைத்தானில். அப்போது ஒரு வேல்யூ நான் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும், இல்லை ஒரு டிக்ரிமெண்ட்லாம் நான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அப்போ வி ஹவ் டு ஹேண்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ். இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, அப்போ அதுதான் யூஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல. புரியாதுன்னு சொல்லிட்டு அப்போ ஜாவாவில் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குது, அது நோ இஷ்யூஸ், அது பிரச்சனை இல்லை. ஆனால் when we move into the Python அப்படின்ற லாங்குவேஜ்லாம் மூவ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அங்கே இன்க்ரிமெண்ட்டோ டிக்ரிமெண்ட்டோ ஆப்ரேட்டர்ஸ்லாம் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்போ இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப், ஓகேவா, அப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட இன்ஸ்டெட் தான் நம்ம இதை யூஸ் பண்ணி போன்றதை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ இதுக்கு நமக்கு தேவைப்படுறது ஒரு வேரியபிள் இருந்தால் மட்டும் போதும் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வேரியபிள் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன்.
வேல்யூ வந்து நம்ம டேரெக்டாக வேல்யூ கொடுத்துருவோம், கம்பேரிட்டிவ் வேல்யூ கொடுத்துருவோம். நான் என்ன பண்ணுறேன், 54ன்ற ஒரு வேல்யூ தரேன்னு வச்சுக்கோங்களேன், வேல்யூ தரேன். ஓகேவா? அப்போ ஜஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன் அப்படின்னாவே அது என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் வந்துட போகுது. கம்ஸ் அண்டர் த கேட்டகரி ஆஃப் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். சரி, இதுக்கப்புறம் பண்ணக்கூடிய இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் அதெல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது? எஸ், பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ப்ரோக்ராமை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், கிளாஸோட நேம் வந்து அசைன் ஓபி. இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஒரு மெயின் மெத்தடை கொண்டு வரேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் void main of string arguments நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணுறோம், இந்த இடத்துல இன்டீஜரில் வந்து நான் வந்து ஒரு எக்ஸ்ன்ற டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்க்கான வேல்யூ 54ன்ற வேல்யூ தரேன். அப்போ இந்த ஆப்ரேட்டர் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்ல போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இது அப்படின்னா, கீழே பிரிண்ட் பண்ணி விட்டுருங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்எனில் ஸோ அசைன் ஓபி ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் நான் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தாச்சா? இப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த ஆப்ரேட்டர் இருக்குல்ல, இது ப்ளஸ் ஈக்குவல் டு அதை அப்ளை பண்ணுவோம். அதை எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போ அது ரெண்டு அதாவது 2 வேஸாக யூஸ் பண்ண முடியும், 2 விதமாக யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? அதில் வந்து ஒரு ஷார்ட் நோட்டேஷன் ஒன்று இருக்குது, எக்ஸ்பேண்ட் நோட்டேஷன் ஒன்று இருக்குது. அப்போ ஷார்ட் நோட்டேஷன் அப்படின்றத வச்சு பார்த்துருவோம். எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 2, இது என்னது அப்படின்னா ஒரு ஷார்ட் நோட்டேஷன். அப்போ இதுவே நம்ம வந்து இந்த ஷார்ட் நோட்டேஷனுக்கான எக்ஸ்பேண்ட் நோட்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, இதோ பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இந்த ஃபார்மெட் நான் எழுதுனேன்ல, இந்த ஃபார்மெட்டோட எக்ஸ்பேண்ட் நோட்டேஷன் தான் இந்த நோட்டேஷன் சொல்ல போகிறோம். அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அப்போ எக்ஸில் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, 54 இருக்குது. 54ஓட நான் 2 ஆட் பண்ணுறேன், ஆட் பண்ணி ஏல திரும்ப ஸ்டோர் பண்ணுறேன், எக்ஸ்லேயே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ எக்ஸ்க்கான வேல்யூ 56ன்ற வேல்யூ இருக்க போதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பிரிண்ட் பண்ணிடுறோம். ஏன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால, ஓகேவா, நம்ம அடிக்கடி அதாவது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சுன்னா அது கீழே பிரிண்ட் பண்ணுறதுன்றது பெட்டர். ஓகேவா? அதை யூஸ் பண்ணுங்கள். பிரிண்ட் எல்என் ஆஃப் ஸோ அடிஷன் ஆட் அசைன் கொடுத்துட்றேன், ஆட் அசைன் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் நான் கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது எக்ஸ் மைனஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துட்றேன். அப்போ இதுக்கான எக்ஸ்பேண்ட் நோட்டேஷன் என்ன அப்படின்னா, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 3 ஓகேவா கொடுக்குறேன். அப்போ ஏற்கனவே நமக்கு வந்து இந்த லைனில் சொல்கிறேன், இந்த லைனில் என்ன வேல்யூ நமக்கு இருந்தது அப்படின்னா, அப்போ எக்ஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ எக்ஸை நமக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 54 இருந்ததா, 56ன்ற வேல்யூ வந்து இருக்கும். கரெக்டுங்களா? 54ன்ற வேல்யூ எக்ஸில் இருக்குது. அப்போ 54 + 2னா 56ன்ற வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். 56 தான் இருக்க போகுது இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்போ எக்ஸோட வேல்யூ அது இந்த லைனில் வரும்போது என்ன கேரி பண்ணிட்டு வரோம்னா 56ன்ற வேல்யூ தான் கேரி பண்ணிட்டு வரும் இல்லையா? ரைட். இந்த லைனில் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன எடுத்துகிட்டு வரும் அப்படின்னா, அப்போ 56ஓட -3 பண்ணிக்கோங்க. இப்போ 53ன்னு இருக்குமா, அப்போ நமக்கு அதுதான் பிரிண்ட் ஆக போகுதுன்றதை நம்ம செஞ்சு சொல்கிறோம். பிரிண்ட் எல்எனில் ஸோ சப் அசைன் நான் கொடுத்துட்றேன், ஈக்குவல் டு ப்ளஸ் கொடுத்து எக்ஸை பிரிண்ட் பண்ணிவிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். பண்ணியாச்சு. ஓகேவா? அப்புறம் எக்ஸு ஸ்டார் ஈக்குவல் டு நான் 1ன்னு கொடுக்குறேன். அப்போ இதுக்கு நம்ம சொல்லக்கூடிய எக்ஸ்பேண்ட் ரொட்டேஷன் பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்டார் 1 இதை கொடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொடுத்துட போகிறோம். அப்போ இதை பிரிண்ட் பண்ணுங்க. அப்போ என்ன வேல்யூ இருந்தோ அந்த வேல்யூவோட இன்ட்டு 1 அப்படின்னா அதே சேம் வேல்யூ தான் வரப்போகுது, அது மாற்றம் இல்லை. பிரிண்ட் எல்லாம் இல்லை, மல்டி அசைன் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் நான் கொடுத்துறேன். ஓகேவா? அடுத்தது எக்ஸு ஸ்லாஷ் ஈக்குவல் டு 2 நான் கொடுக்குறேன். அப்போ இதோட எக்ஸ்பேண்டேஷன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்லாஷ் 2 நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட்
பிரிண்ட் எல்என்ல ஸோ டிவிஷன் அசைன்மெண்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? அப்போ இந்த லைனில் வரும்போது 53 இருக்கும். 53 × 1னா அதே 53 தான் வரப்போகுது. ஓகேவா? 53/2 அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 26 வருமா? 26 × 2 தான் 52 வரும். ஓகேவா? அப்போ இதில் பாயிண்ட் வராது இல்லையா? ஏன்னா இப்போ டிவைட் தான் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து நமக்கு கோஷன்ட்டு தான் வரப்போகுது, ரிமைண்டர் வராது. ஓகேவா? அப்போ யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்து லாஸ்ட்டாக சொல்லக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து எக்ஸு மாடுலஸ் ஈக்குவல் டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது 50 என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 26 வருமா? 26னா நான் வந்து 2 யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மாடுலஸ் 2. அப்போ 13 2s are 26 இல்லையா வரும். ரிமைண்டர் தான் பார்க்கணும். ஏன்னா டிவைட் சிம்பிள் வரும்போது பார்த்தீங்கன்னா கோஷன்ட் வரும்ன்றது தெரியும் இல்லையா? கோஷன்ட் அப்படின்றது தான் அவங்களுக்கு வரும் அவுட்புட்டாக. இதே மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரிமைண்டர் தான் நமக்கு வந்து வரும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்ல mod அசைன்மெண்ட் நான் கொடுக்குறேன். mod அசைன் ஈக்குவல் டு ப்ளஸ் எக்ஸ் நான் கொடுத்துட்றேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மெயின் மெத்தட் க்ளோஸ் பண்ணுங்கள், கிளாஸை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ முடிச்சாச்சு. அப்போ நம்ம வந்து ரன் டைமில் ப்ரோக்ராம் பண்ணலன்றதுனால த்ரோஸ் எக்ஸப்ஷன் தரணுன்ற அவசியம் இப்போ இந்த ப்ரோக்ராமில் இல்லை. அது ஞாபகம் வச்சுக்க போகிறோம். இப்போ நம்ம சேவ் பண்ண போகிறோம். நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன்னா நமக்கு வந்து சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்குள்ளார ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே 8.0 பின்னுக்குள்ளே மாஸ்டர் கிளாஸில் சேவ் பண்ண போகிறேன். என்ன சேவ் பண்ண போகிறேன்னா நான் வந்து இதில் அசைன் ஓபி டாட் ஜாவான்னு சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நீட் டு பி கம்பைல். ஸோ ஜாவாசி அசைன் ஓபி டாட் ஜாவா. எஸ், கம்பைல் ஆகிடுச்சு. ஜாவா ஸ்பேஸு என்ன கிளாஸ் நேம் இருக்குன்றதை செக் பண்ணி வைங்க ஒரு தடவை. அசைன் ஓபின்னு தான் இருக்குது. இப்போ அவுட்புட் பார்த்தோம்னு வச்சுங்களேன், நமக்கு என்னென்ன வரும்ன்றது ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? இதுக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் 56 வரப்போகுது. 56 - 3 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா 53 வருமா? 53 வரும். இதில் வந்து 53 × 1 அப்படிங்கும்போது அதே எகைன் 53 தான் வரப்போகுது. 53/2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 26 × 2 வந்து 52 வரும். ஏன்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணி தான் அந்த பாயிண்ட்டில் வந்துருக்கும். இன்டிஜர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஹோல் நம்பர்ஸ் தான் வரப்போகுது. அப்போ 26 × 2 52. ஓகேவா? அப்போ கோஷன்ட் தான் பார்க்கணும் இந்த இடத்துல. அப்போ 26 ஓகேவா வருன்றதை சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா மாடுலஸில் பண்ணும்போது 26 வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோன்னா நம்ம வந்து ரிமைண்டர் தான் பார்க்கணும், கீழே வரும் இல்லையா? ரைட். அப்போ 26 2ஆல் நீங்கள் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிடுது இல்லையா? அப்போ 26 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 13 2s are 26. அப்போ அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் வந்துட போகுது. அப்போ ரிமைண்டர் 0. எஸ், இதான் வரப்போகுதுன்றத சொல்கிறோன்னு வச்சுங்களேன். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்ப்போம். வந்துருச்சுங்களா? அதே தான் வந்திருக்கு இந்த இடத்துல சொல்கிற கான்செப்ட் தான். ஓகேவா? ரைட். இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸோட ப்ரோக்ராம் இது தான். நம்ம வந்து எங்கே யூஸ் பண்ணிக்கணும், அப்போ இந்த எக்ஸ்பாண்ட் நோட்டேஷன் பார்த்துக்கணும். ஓகேவா? அந்த இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம பைத்தானில் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்ம அப்படின்னா இதை யூஸ் பண்ணிப்போம். அப்போ இது மாதிரி ஒரு நொட்டேஷன் தான் வந்து நம்ம அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பைத்தான்லாம் பார்த்திங்கன்னா. அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம், இந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஷார்ட் நொட்டேஷன்னா என்ன, எக்ஸ்பாண்ட் நொட்டேஷனா என்ன அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஜாவா 25 அப்படின்ற வெர்ஷனில், ஜெடிகே 25 அப்படின்ற வெர்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் அப்படின்ற ரைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.
நான் இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கிளாஸு மெயின் மெத்தட்லாம் ஆரம்பிக்கிறோம்ல, பப்ளிக் ஸ்டாட்டிக்லாம் யூஸ் பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல. ஆனால் நம்ம ஜேடிகே 25ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபியூச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபியூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் கிளாஸ் வி ஹவ் டு கிரியேட் எ மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக்லாம் வேணும்னு அவசியம் இல்லை. நம்ம சியில் எப்படி மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம், டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா, வாய்ட் மெயின், நம்ம அதுமாரியே டிஃபைன் பண்ணிக்கலான்ற விஷயத்த சொல்கிறோம். ஜஸ்ட் நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மட்டும் அதை பற்றி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே ரைட், ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த ஆப்ரேட்டர் வந்து இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது, அதை வந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ரைட், தேங்க்யூ.